வணக்கம் மக்களே, மார்ஷல் ஆஃப் தி மாஸ்டர் எபிசோடு 15 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய எக்ஸ்பிரஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எவ்ரிதிங் அனிமே, நான் உங்கள் துரை. எபிசோடு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து உள்ளே வருவான். உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா வந்து லின்டியான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ எதிர இருக்கவன் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து சண்டை போடுறதை வந்து பார்த்துட்டு பயந்துக்கிட்டே வந்து ரூமுக்குள்ளே வந்து அடித்து பிடிச்சி ஓடுவான். ஓடுனதுக்கப்புறம் வந்து அண்ணா நான் சொன்னேன்ல குயின்சான், அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டுருக்கான். அவன் தான் வந்து பார்த்தோன்னா நேற்று வந்து என்னை அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உட்காந்துட்ருப்பான். உட்காந்துருக்கும்போது வந்து அங்கே தான் வந்து கீழே வந்து பார்த்தோன்னா அவனுடைய ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வந்து அவனை அடித்து வச்சுருப்பானுங்க. அதை வந்து பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுவானா, அவன் முன்னாடியே வந்து அவனுடைய ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி மேலே காலை வச்சு மெரிப்பான். அதை வந்து பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு வந்து செம்மையாக வந்து கோபம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அவனா பண்ணுவானா, எழுந்து அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவானா, குயின்சான் இங்கேருந்து வேகமாக ஓடு, இவன் தான் வின்சானுடைய அண்ணன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, என்னடா இங்கேயே நீ இப்போ சாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கேட்குறப்போ உடனே வந்து அவங்க அண்ணன் தான் வந்து எஞ்சிருப்பான். எஞ்சிட்டு வந்து இங்கே வந்து வலிமை அதிகமாக இருக்கவங்க வந்து வலிமை கம்மியாக இருக்கவங்கள வந்து எப்போவுமே வந்து புள்ளி பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் நீ வந்து பார்த்தனா என்னுடைய ஒயின் ஃபேமிலி மேலே வந்து கையை வச்சுட்ட. நீ எப்படி என்னுடைய தம்பியை வந்து அடிச்சியோ அதே மாதிரி என் தம்பி 2 அடி உன்னை அடிப்பான். நீ அதை வாங்கிக்கிட்டு நீ இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்கிறப்பே வந்து நம்ம ஹீரோ வந்து உடனே கோவப்பட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரே அடி அடிப்பான். அடிக்கும் போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே மயக்க நிலைமைக்கு வந்து போயிடுவான். மயக்க நிலைமைக்கு போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க வின்சான் என்ன பண்ணுவான்னா, டேய் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து அப்படியே வெளியே தூக்கி போட்டுருவான். வெளியே தூக்கி போட்டதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு கட்டி போட்டிருந்த கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, உனக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ 5 உறுப்புகள் தான் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, சில மெரிடியன்லாம் வந்து மேலோட்டமாக வந்து காயப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ இவன் நம்ம குயின்சானா இவன் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்ணில் சடனாக வந்து பின்னாடி இருந்து யாரோ அட்டாக் பண்ணுற மாதிரி தெரிய நம்ம குயின்சான் என்ன பண்ணுவான்னா அந்த அட்டாக்கை வந்து அப்படியே டாச் பண்ணுவான். டாச் பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அப்படியே 2 பேருக்கும் வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். ஈக்குவலாக இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு 2 அடி பின்னாடி தள்ளி நிற்பான். ஆனால் நம்ம குயின்சான் வந்து அதே இடத்துல தான் நிற்பான். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா வந்து பார்த்தோன்னா என்னுடைய ஒட்டுமொத்த சக்தியை வந்து பயன்படுத்தி தான் நீ இவனை வந்து அட்டாக் பண்ண. இவன் வந்து பார்த்தா இன்னும் கல்டிவேஷனை கூட ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆனால் அது மட்டும் இல்லை எனக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவன் நினச்சிட்டு இருக்கும்போது வந்து நம்ம குயின்சான் தான் வந்து பேசுவான். டேய் நான் வந்து பார்த்தேன்னா 12 மெடின் வந்து திறந்துருக்கேன்டா. இந்த கிரேட் குயின் எம்பையரில் வந்து பார்த்தோன்னா என்னுடைய அளவுக்கு வந்து யாரும் ஜீனியஸ் இல்லைடா. அது மட்டும் இல்லை நீயும் உன் தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, ரொம்ப பேடாக இருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தோன்னா இன்னும் கல்டிவேஷனை கூட வந்து ஸ்டார்ட் பண்ணல, அதுவும் ஹியூமன் லெவலில் கூட வரல. என்னுடைய பஞ்சை எப்படிடா உன்னால் வந்து தடுக்க முடிஞ்சுது, இது எப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒழுங்கு மாதிரியே சொல்லு. உனக்கு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்த வந்து நான் வந்து கற்றுக் கொடுக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவனுடைய பவர் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணுவான். வந்து பவரை கேதர் பண்ணுறப்ப அவனுடைய தம்பி தான் வந்து கீழே இருந்து படுத்துகிட்டே வந்து சொல்லுவான், என்னுடைய பிக் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கல்டிவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பீக்கை வந்து ரீச் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஹியூமன் லெவலில் வந்து உங்கள் லாஸ்ட்டு ஸ்டேஜை வந்து அவன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். அவன் மார்ஷல் ஆர்ட்டை திறமையிலே வந்து மிகவும் திறமையானவன். அவன் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹூட்சாங்குடைய எல்லோ ரேங்கிங் டிவைன் ஃபீஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவன் பர்ஃபெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயின்சானுக்கு வந்து சரியான பாடத்தை வந்து கற்பிப்பான். அது மட்டும் இல்லை அவனுடைய அட்டாக்ல இருந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எத்த லெவலில் இருக்கணுங்களா கூட சமாளிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி அவன் வந்து அட்டாக் பண்ணுறான். இதுக்கு முன்னாடி அவன் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துட்டான், ஆனால் இப்போ இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவன் வந்து குயின்சான் நீ வந்து செத்தடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து அவனுடைய பவர் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு வந்து டிவைன் ஃபீஸ்ட் வி ஹுவாங் ஃபாலிங் மவுண்டன் சப்டியூரிங் டைகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் எடுத்து வந்து நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே வந்து படும். ஆனால் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒன்றும் ஆகாது. அவன் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே வந்து கர்ஜிப்பான். இதோடு வந்து இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் பிடிச்சிருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. அது மட்டும் இல்லை ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங். Support to